பிரைஸ் லார்ட். இன்றைய தினத்திலும் ஏன் காலம் தாமதமான பதில்களை தேவன் தருகிறார், இதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இதற்கு சக்கரியாவோட வாழ்க்கையை நாம் தியான பகுதிக்கு எடுத்துக்கொள்ள போகிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்கும் போது முதலாவதாக தேவ சித்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக காலம் தாமதமான பதில்கள் வருகிறது. இங்கே யோவான் ஸ்நானகரை குறித்து தகப்பனுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்தில் திருப்பதற்கு, கீழ்ப்படியாதவர்களை மனம் திரும்ப வைப்பதற்கு எலியாவின் ஆவியை உடையவராய் அவர் இருப்பார்ன்றதை ஆண்டவர் வாக்குரைக்கிறார். முதலாவதாக தேவ சித்தம் நிறைவேற. இரண்டாவதாக பார்த்திங்கன்னா, காலம் தாமதமாகும் போது நம்ம சபையில் நாட்டுப்பட்டு இருக்கும் போது தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கும்போது என்ன ஆகுனா, நமக்குள்ளாக காலங்கள் செல்ல 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 தேவனுடைய கனிகள் அதிகமாக இருக்கும். இங்கே ஆசாரிய ஊழியத்தை தான் அவர் செய்து கொண்டிருக்கார் சகரியா. இந்த வார்த்தையெல்லாம் தியானிக்கும் போது என்னது, அதிகப்படியான பொறுமை, சமாதானம், சாந்தம், சந்தோஷம், எந்த நிலையிலும் ஸ்தோத்தரிக்கிற ஒரு குணாதிசயம், இதெல்லாம் இருக்கும். ஆகையால் இது அவர் கேட்டு 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 அவர் இருதயத்திற்குள்ளாக இந்த காரியங்கள் இருக்கும். நம்ம வாழ்க்கையிலும் இது இருக்கும். ஆகையால் நம்ம என்னென்னா, அந்த பிள்ளையை கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தை தேவ சித்தத்தின்படி செய்ய வளர்க்க அது உதவுவதற்கு ஏதுவாக இருக்கும். அதாவது இரண்டாவது குணாதிசயங்கள், கனிகள் நம்ம வாழ்க்கையில் காலங்கள் தாமதமாக பெருகும், குறையாது. மூன்றாவதாக இட் வில் ஹெல்ப் யூ ரூட்டட் இன் கிரைஸ்ட். அதாவது கிறிஸ்துவுக்குள் வேரூன்றி நிற்கிறது. இது என்னென்னா, ஆசீர்வாதத்தின் மேல் கண்கள் போகாமல் ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் மீது நம்ம கண்கள் இருக்கும். இங்கே அநேகர் சொல்லுவாங்க, சக்கரியா விசுவாசியாதபடியால் அவர் வாய் அடைக்கப்பட்டது, ஊமை ஆயிட்டார். ஆனால் உண்மை என்னென்னா, அதற்கு முன்பாக உன் ஜெபம் கேட்கப்பட்டது, அதற்கு பதில் வந்ததுன்னு தான் அந்த தூதன் சொல்லுகிறார். அதாவது என்னென்னா, அது வரைக்கும் அவர் ஜெபம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறார். ஹீ வாஸ் ரூட்டட் இன் கிரைஸ்ட். ஏதோ ஆசீர்வாதம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆண்டவர் விட்டு போகலை. அது அந்த நேரத்தில் பெறும்போது அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது, இது எப்படி நடக்க முடியும், நான் கிழவனாக இருக்குன்னு சூழ்நிலையை பார்க்குறாரு. ஆனால் அவர் ஆண்டவரை விட்டு விலகி போகலை. ஆகையால் இந்த 3 காரியங்கள் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் என்றே சில நேரங்களில் காலம் தாமதம் ஆகுகிறது. அதை யார் செய்வார்ன்றதும் ஆண்டவருக்கு தெரியும். அவர்களுக்கு தான் அது நியமிக்கப்படும். ஆண்டவரோடு இருக்கிறவர்கள் இருப்பார்கள். யோபுக்கு தான் அது கொடுக்கப்பட்டது. ஏன்னா யோபு அவன் என்னை பின்பற்றுவான், என்னை நேசிப்பான், எல்லாமே செய்வான், என்னை விட்டு விலகி போக மாட்டான்றது தேவனுக்கு தெரியும். அதனால தான் அவர் அதை அனுமதிக்கிறார். அதில் இன்றைய தினத்தில் உங்களுக்கு கால தாமதமான பதில்கள் வருதுன்னா கவலையே படாதீங்க. தேவன் இதைத்தான் உங்களிடத்துலேருந்து எதிர்பார்க்குறார். நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென்.